ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆர்ஆர்பி, என்டிபிசி, டிஎன்பிஎஸ்சிக்கு வைஸ் வர்ஸா எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் பிளான் போயிட்டு இருக்கோம். இப்போ டிசம்பர் 26லேருந்து ஜான்வரி 3க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இது வீக் 9, ஓகேவா? மேக்ஸ்ல இந்த வாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியா இருக்கட்டும், இது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், கண்டிப்பா சம்ஸ் வந்துடும். நீங்க வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம். கண்டிப்பா சம்ஸ் வந்துடும். கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பட் ரொம்பவே ஈஸியான சம். நம்மளோட வாழ்க்கையை கூட கொஞ்சோண்டு இது பண்ணி பாருங்களேன், ஈஸியாவே புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ரீசனிங், வென் டயக்ராம்ன்றதும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று தான். நெக்ஸ்ட் தமிழ்ல சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? இது அழகு 2ல இருக்கு. நியூ புக்ல இயல் 1 to 9ல, ஆக்சுவலி 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இயல் 1 to 9 படிச்சிடலாம் சொல்லும் பொருளும்ன்றது, ஓகேவா? திருக்குறள்ல விருந்தோம்பல் முடிச்சிடலாம் இந்த வாட்டி. தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ல டிகேசி பத்தி படிச்சிடலாம், ஓகேவா? தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்லாம் அடுத்த வாட்டில இருந்து 2 பேர் வச்சு படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரல் சயின்ஸ்ல பாலிட்டில சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், ஓகேவா? அந்த டாபிக் படிச்சிடலாம். சயின்ஸ்ல சூழ்நிலை அறிவியல், என்வரான்மெண்டல் சயின்ஸ், இது 9th and 10th இருக்க லெசன் மெம்பர் வந்து நான் நெக்ஸ்ட் டைம்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். இந்த வாட்டி எழுதணும்னு நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அது மறந்துட்டேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே, லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் படிச்சிடலாம். பிரசிடென்ட்ஸ் மீன்ஸ் மொத்தம் 15 பிரசிடென்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு திரௌபதி முர்மு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ராஜேந்திர பிரசாத், அதுல இருந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருங்க. ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் மொத்தம் 15 தான் இருக்குல்ல, அதனால ஈஸியா படிச்சிடலாம். ஸோ இந்த வீக்குக்கான பிளான் இதுதான். வீக்லி பிளான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இதுக்கு மேல நமக்கு டைம் கிடையாது. டைம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அடுத்த வருஷமும் வரப்போகுது. இந்த வீக்லயே அடுத்த வருஷம் வந்துடும், சரியா? எல்லாமே முடிஞ்சிருச்சு, டைம் இல்லை. நெக்ஸ்ட் பொங்கல் ஒன்று தான் இருக்கு. ஸோ அதையும் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க, சின்சியராக படிக்க ஆரம்பிங்க. டிஎன்பிஎஸ்சி கூட 6 months இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் அது ரொம்ப அதிகமாக இல்லை, ஷார்ட் டைம் தான். ஆனால் இது ஆர்ஆர்பி என்டிபிசிலாம் பிப்ரவரி மார்ச்ல வந்துடும். ஸோ கண்டிப்பாக படிங்க, எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகே? விட்டுட்டு போயிடாதீங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஓகே? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் 10க்கானது அடுத்த வீக்ல பார்த்துடலாம். சயின்ஸ் கூட டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கொஞ்சம் சாய்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசில சயின்ஸுக்கும் வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாகணும், ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேட்டு நம்ம வந்து இலக்கணத்துக்கு அது இதுக்கு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகே? ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற இது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்மளும் செஞ்சு காட்டணும். நமக்கான டைம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, கிடைச்சிக்கிட்டே இருக்காது. நம்மளாதான் ஒதுக்கிக்கணும். டைம்ன்றது நம்மளாதான் ஒதுக்கிக்கணும், அதுவாக கிடைக்காது, ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். படிச்சுட்டே இருங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.